ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 5 ரியல் தக் இன்சிடென்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். அண்ட் யூ ஆர் வாட்சிங் ஆர் யூ ஓகே செல்லம்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கு வேர்ல்டு ஃபுல்லாக செம்ம ஃபேன்ஸ் இருக்காங்க. 2014 ஜிஓடி சீரீஸ் எடுத்துட்டு இருக்கும்போது குயின் எலிசபெத் அங்கே போயிருக்காங்க. எல்லா பிளேஸையும் ஆக்டர்ஸையும் மீட் பண்ணுறாங்க. ஜிஓடியில் ரொம்ப ஃபேமஸ் ஆனதே அதில் இருக்க சிம்மாசனம் தான். அந்த சீரீஸோட ப்ரொடியூசர் குயின் எலிசபெத்தை அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து பார்க்க சொல்கிறாரு. ஆனால் குயின் எலிசபெத் அதை ரெஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. கேட்டதுக்கு குயின் மற்றவங்க சிம்மாசனத்தில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. பீஜமுடு டான் 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 டான். சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கரெக்டாக ஸ்னாப் சாட்க்கு தான் செட் ஆகும் போல. ஸ்னாப் சாட் 2012 Would You Ratherன்ற ஒரு கேம் ஆப்பை டெவலப் பண்ணுறாங்க. அதை ப்ரமோட் பண்ண ஒரு ஆடும் ரெடி பண்ணுறாங்க. அதில் ஸ்லாப் ரிகானா ஆர் பஞ்ச் கிறிஸ் ப்ரௌன்னு போட்டிருக்கு. அதை பார்த்து ரொம்பவே கடுப்பாகிறாங்க ரிகானா. இதுவே மற்றவங்களா இருந்தால் அவங்க கம்பெனி மேலே கேஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் இந்த இஷ்யூவை பற்றி ஒரு போஸ்ட் தான் போடுறாங்க. அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு ஸ்னாப் சாட்டை 1 மில்லியன் யூசர்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் $800 மில்லியன் லாஸ் ஆகுது. இதில் தக்க என்னன்னா, இந்த $800 மில்லியன் ரிகானாவோட நெட்வொர்த்தை விட 3 மடங்கு அதிகம். எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். ஜாக்கி சான் ஒரு வாட்டி அமெரிக்கால லேட் வித் கொனலோ பிரைன்னு ஒரு ஷோக்கு போயிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜாக்கி சான் ஒரு நல்ல மார்ஷியல் ஆர்டிஸ்ட்னு. அதை தெரிஞ்சுக்கிட்ட ஆங்கர் அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு அவ தான் அமெரிக்காவில் சிறந்த மார்ஷியல் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறாரு. அப்போ உடனே அங்கே இருக்க ஆடியன்ஸும் ஜாக்கி சானும் சிரிக்கிறாங்க. சிரித்த உடனே ஆங்கர் அவரோட பொருள் வெற்றியை காட்டுறாரு. அதுக்கு ஜாக்கி சான் என்ன பண்ணுறாருன்னு நீங்களே பாருங்களேன். இப்போ இருக்க மொபைல் ஃபோன்லாம் ஓவராக சார்ஜ் போட்டால் வெடிக்குது, சார்ஜ் போட்டுட்டு கேம் ஆடினா வெடிக்குது, ஃப்ளைட்டில் போனால் வெடிக்குது. ஆனால் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் எத்தனையோ வாட்டி டாப் ஃப்ளோர் மேலேருந்து கீழே போட்டு பார்த்தாச்சு, சுற்றி வச்சு அடித்து பார்த்தாச்சு, இவ்வளோ ஏன் பாம்பு வச்சு கூட டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. என்ன தான் பண்ணாலும் பேட்டரியை போட்டு ஆன் பண்ண உடனே நார்மலாக ஒர்க் ஆகிடும். ஆனால் புல்லட் ப்ரூஃப் டெஸ்ட் மட்டும் பண்ண முடியாமல் இருந்துச்சு. அதுவும் இப்போ நடந்துச்சு. ஆப்கானிஸ்தானில் ஒருத்தரை ஷூட் பண்ணுறாங்க. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அது அவரோட மொபைலில் விழுந்துச்சு. இதுவே மற்ற மொபைல் வச்சிருந்தா அவர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ அவர் வச்சிருந்தது நோக்கியா மொபைலுங்க. யூஸ்வலா நம்ம வீட்டில் எதனா பிரச்சனை பண்ணாலோ இல்லை அப்பா அம்மா எதிர்த்து பேசினாலோ அவங்க சொல்ற வார்த்தையே உன்னை வளர்த்ததுக்கு ஒரு நாயை வளர்த்துருக்கலாம் தான். இதுவே அவங்க பேர்ல சொத்து இருந்தா அதை எதனா கோயிலுக்கு எழுதி வச்சுடுவோன்னு மிரட்டுவாங்க. ஆனா இவர் அதுக்கெல்லாம் ஒரு படி மேலேயே போயிட்டாருன்னு சொல்லலாம். இவர் பேரு ஓம் நாராயணன் வர்மா. இவர் மத்திய பிரதேசத்துல இருக்காரு. வீட்டுல இருக்கவங்க கிட்ட சண்டை போட்ட இவரு அவர் பேர்ல இருக்க சொத்தை அவர் வளர்த்த நாய்க்கு எழுதி வச்சிடுறாரு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.